Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கடந்த ஜனவரி 4ஆம் தேதி பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பான DRDOவின் 68வது நிறுவன நாள் விழாவில் அதன் தலைவர் சமீர் வி காமத் சுமார் 1.3 லட்சம் கோடி மதிப்புள்ள பாதுகாப்பு அமைப்புகளுக்கு 22 ஒப்புதல் தேவைகளை மத்திய அரசு அங்கீகரித்துள்ளதாக அறிவித்திருந்தார். ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு ஆயுத அமைப்பு, மரபு வழி பாலிஸ்டிக் ஏவுகணை அமைப்பு, தரை வான் விரைவு எதிர்வினை ஏவுகணை அமைப்பான அனந்த் சாஸ்திரா, நீண்ட தூர வான் தரை சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை, ஒருங்கிணைந்த ட்ரோன் கண்டறிதல் மற்றும் இடைமறிப்பு அமைப்பு, கண்ணுக்கு புலனாகாத வான் ஏவுகணை அஸ்ட்ரா MK2 உள்ளிட்ட திட்டங்களுக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நாட்டின் வான் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தும் வகையில் நீண்ட தூர வான் தரை சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை உற்பத்திக்கும் மத்திய அரசின் தேவைக்கான ஏற்பை DRDO பெற்றிருக்கிறது. இந்த குரூஸ் ஏவுகணையின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் நீண்ட தூரத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் இந்திய விமானப்படையின் செயல்திறனை மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2007இல் DRDO மணிக்கு 3500 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று 600 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் சூப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணையை உருவாக்கியிருந்தது. அதன் மேம்பட்ட சூப்பர்சானிக் குரூஸ் ஏவுகணையைத்தான் இப்போது DRDO இந்திய விமானப்படைக்காக உருவாக்கியிருக்கிறது. சுகோய் மற்றும் ரஃபேல் விமானங்களுடன் ஒருங்கிணைக்கப்படும் இந்த சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை ஏவுதளங்களுக்கான அபாயத்தை குறைத்து தரை மற்றும் கடல் இலக்குகளை பாதுகாப்பான தூரத்திலிருந்து தாக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. பிரம்மோஸ் வகை ஏவுகணைகளில் ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ராம்ஜெட் உந்துவிசை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இந்த சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை இலக்கை தாக்கி அழிக்கும் வரை முழுமையான அதிவேகத்தை தக்க வைத்துக் கொள்ளும் என்று கூறப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஊடுருவும் வேகத்தை கொடுப்பதால் இந்த ஏவுகணையை இடைமறித்து அழிப்பது முடியாத காரியமாகும். விரைவில் பன்முகத்தன்மை வாய்ந்த பல்திறன் கொண்ட சுகோய் போர் விமானம் இந்த ஏவுகணையை சுமந்து சென்று தாக்கும் சோதனைகளை தொடங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் ரேடார், என்ஜின் மற்றும் மின்னணு போர் சார்ந்த மேம்பாடுகளை உள்ளடக்கியிருக்கக்கூடிய சூப்பர் சுகோய் மேம்பாட்டு தொகுப்பின் கீழ் நடைபெற்று வரும் திட்டப் பணிகளால் தொலைதூர தாக்குதலுக்கான ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் அதிக திறன் பெற்ற ஒரு பாதுகாப்பு தளமாக சுகாய் போர் விமானம் உருவெடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் இது ஒரு குவாண்டம் ஜம்ப் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் பாராட்டியுள்ளனர்.